வணக்கம். இந்தியாவுடைய சமீபத்திய மத்திய பட்ஜெட் மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இது வெறும் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயமா, இல்ல அவங்களுடைய உரிமைகளையே பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா? இன்னைக்கு நாம மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்கான தேசிய தளம், அதாவது என்பிஆர்டி வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிக்கையை ஆழமா அலச போறோம். வாங்க, அவங்களுடைய கவலைகள் என்னென்னு விரிவாக பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒவ்வொரு பாயிண்ட்டும், ஒவ்வொரு நம்பரும் இந்த என்பிஆர்டி அமைப்பு வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையை வச்சுதான் பேச போறோம். இது முழுக்க முழுக்க அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய குரல். அவங்க ஏன் இந்த பட்ஜெட்டை இவ்ளோ கடுமையா எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல ஏன் இத ஒரு உரிமை மறுப்புன்னு சொல்றாங்கன்னு பாப்போம். அப்புறம் பட்ஜெட்ல இருக்கிற நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அரசாங்கத்தோட சில முக்கியமான திட்டங்கள் மேல என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னோ, இதனால நிஜ வாழ்க்கையில என்ன பாதிப்புகள் வரும்னோ அலசுவோம். கடைசியா இதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்க சொல்றாங்கன்னு பார்த்து முடிப்போம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உரிமைகள் மறுப்பு. இது ஏதோ சாதாரண வார்த்தை இல்ல. என்பிஆர்டியோட மொத்த குற்றச்சாட்டுக்கும் இதுதான் மையம். இந்த பட்ஜெட்டை ஏன் அவங்க ஒரு சட்ட மீறலா பாக்குறாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். என்பிஆர்டியோட அறிக்கையோட தலைப்பே இதுதான். ரொம்ப நேரடியா முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க இல்லையா? இது ஏதோ நிதி ஒதுக்கீடு கம்மியா இருக்குங்கிற புகார் மட்டும் இல்ல. அதுக்கும் மேல இந்த பட்ஜெட் மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளையே நசுக்குது, சமத்துவமின்மையை இன்னும் அதிகமாக்குதுன்னு ரொம்ப ஆழமா குற்றம் சாட்டுறாங்க. அவங்களோட இந்த வாதத்துக்கு எது ஆதாரம்னா இந்த 2016 சட்டம் தான். இந்த சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கல்வி, வேலை, சுகாதாரம்னு எல்லாத்திலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனா இந்த பட்ஜெட் அந்த சட்டப்பூர்வமான கடமையே காத்துல பறக்க விடுதுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு. சரி, வெறும் வார்த்தைகளை மட்டும் பேசாம இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ பாப்போம். என்பிஆர்டி தங்களுடைய வாதத்தை நிரூபிக்க என்னென்ன புள்ளி விவரங்களை முன்வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். 0.028% மொத்த பட்ஜெட்ல இவ்ளோதான் மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பரை கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? அரசாங்கத்தோட முன்னுரிமைகள்ல மாற்றுத்திறனாளிகள் எந்த இடத்துல இருக்காங்கன்னு இதுவே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இதுதான் என்பிஆர்டியோட முதல் கவலை. இத இன்னும் ஒரு படி மேல போய் யோசிப்போம். நம்ம நாட்டோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபில இந்த ஒதுக்கீடு எவ்வளோ தெரியுமா? வெறும் 0.0008% தான். இந்த ஒப்பீடு நிதி பற்றாக்குறை எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு நமக்கு இன்னும் தெளிவா காட்டுது. மாசம் 300 ரூபாய், இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷன் தொகை. ஆனா கொடுமை என்னன்னா, 2012ல இருந்து, அதாவது 10 வருஷத்துக்கும் மேல இந்த தொகையில 1 ரூபாய் கூட கூட்டப்படல. யோசிச்சு பாருங்க, விலைவாசி எங்கேயோது போயிடுச்சு, ஆனா இந்த தொகை அப்படியே இருக்கு. இதோட உண்மையான மதிப்பு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? இது என்பிஆர்டி முன்வைக்கிற மிக முக்கியமான விமர்சனங்கள்ல ஒண்ணு. நிதி ஒதுக்கீடு மட்டும்தான் பிரச்சனையா? இல்ல, ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட நிலைமை என்ன? அதையும் என்பிஆர்டியோட அறிக்கை கடுமையா விமர்சிக்குது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இதுல 3 முக்கியமான திட்டங்களை பத்தி சொல்றாங்க. திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனாங்கிற திறன் பயிற்சி திட்டம் பேருக்கு தான் இருக்கு, ஆனா யாருக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க. அடுத்ததா திவ்யாங்ஜன் சஹாரா யோஜனாங்கிறது ஏற்கனவே நிறுத்தின ஒரு திட்டத்துக்கு புதுசா பேர் வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு தேவையான நிதியையே குறைச்சிருக்காங்க. இது ரொம்ப கவலையான விஷயம். ஓகே, இந்த நம்பர்ஸ், திட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட் ஒரு மாற்றுத்திறனாளியோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, அதோட நிஜ உலகத்தாக்கம் ரொம்பவே மோசமா இருக்குன்னு என்பிஆர்டி சொல்லுது. அரசாங்கம் இத நிதி கட்டுப்பாடுன்னு சொல்லுது. அதாவது, நாங்க சிக்கனமா செலவு பண்றோம், இது நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா என்பிஆர்டி இதே விஷயத்தை இன்னொரு கோணத்துல பாக்குது. அவங்க பார்வையில இந்த சிக்கனம்ங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை குறைச்சு அவங்க வாழ்க்கையை இன்னும் கஷ்டமாக்குறதுக்கு சமம்னு சொல்றாங்க. இந்த பட்ஜெட் வெட்டுக்களால ஏற்படுற விளைவுகள் சும்மா பேப்பர்ல மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையில ரொம்ப கடுமையா இருக்குன்னு என்பிஆர்டி எச்சரிக்குது. அவங்களால சுலபமா போக முடியாத பள்ளிக்கூடங்கள், வாங்க முடியாத அளவுக்கு அதிகமான மருத்துவ செலவுகள், பசி, பாதுகாப்பில்லாத வீடுகள், நிச்சயமில்லாத வேலைன்னு அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியையும் இது பாதிக்குது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த நிலைமையை சரி செய்ய என்பிஆர்டி என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? இதுதான் நம்மளோட கடைசி பகுதி. அவங்க ரொம்ப தெளிவா ஒரு 5 கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. 1,
இந்த செலவு குறைப்புகளை உடனே நிறுத்துங்க. 2 மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தை முழுசா அமல்படுத்த இன்னும் அதிக நிதி ஒதுக்குங்க. 3 விலைவாசிக்கு ஏத்த மாதிரி பென்ஷனை உயர்த்துங்க. 4 எல்லாரும் சுலபமா பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள்ல முதலீடு செய்யுங்க. கடைசியா இந்த எல்லாத்துக்கும் தேவையான பணத்தை வசதி படைச்சவங்க கிட்ட இருந்து அதிக வரி வசூலிக்கிற முற்போக்கான வரி விதிப்பு முறையில உருவாக்குங்கன்னு சொல்றாங்க. இந்த முழு பகுப்பாய்வோட இறுதியில இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒரு பட்ஜெட்டுங்கிறது வெறும் வரவு செலவு கணக்கு மட்டும்தானா, இல்ல அது ஒரு நாட்டோட மனசாட்சியா, அது யாருக்கு முன்னுரிமை கொடுக்குதுங்கிறதோட அடையாளமா, அது தன்னோட எல்லா குடிமக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதியா இருக்கணுமா? என்பிஆர்டியோட இந்த அறிக்கை நம்ம எல்லாரையும் இத பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது. அடுத்த முறை சந்திப்போம்.